உருளைப்புழுக்கள் அஸ்கெல்மின்ஸ் எத்தனை கரு அடுக்குகளைக் கொண்டுள்ளன? A 1, B 2, C 3, D 4. சரியான பதில் C 3. 1. உருளைப்புழுக்கள் அஸ்கெல்மின்ஸ் 3 கரு அடுக்குகளை ட்ரிப்ளோபிளாஸ்டிக் கொண்டுள்ளன. அவை புற அடுக்கு, நடு அடுக்கு மற்றும் அக அடுக்கு ஆகும். இது சிக்கலான உறுப்பு மண்டலங்கள் உருவாவதற்கான ஒரு முக்கிய பரிணாம வளர்ச்சியாகும். டிஎன்ஏவின் எந்த பகுதி குறிப்பிட்ட பண்புகளின் பரம்பரைக்கு காரணமாகும்? A மைட்டோகாண்ட்ரியா மைட்டோகாண்ட்ரியா, B செல் சவ்வு செல் மெம்ப்ரேன், C மரபணுக்கள் ஜீன்ஸ், T ரைபோசோம்கள் ரைபோசோம்ஸ். சரியான பதில் C மரபணுக்கள் ஜீன்ஸ். 1. டிஎன்ஏவில் உள்ள குறிப்பிட்ட புரதங்களை உருவாக்கும் குறியீடுகளைக் கொண்ட பகுதிகளே மரபணுக்கள் ஜீன்ஸ் எனப்படும். இவைதான் பண்புகளை கடத்துகின்றன. நீர் எவ்வாறு வேர்த்தூவி செல்லுக்குள் நுழைகிறது? A சைட்டோபிளாசம் வழியாக, B உட்கரு வழியாக, C செல் சுவர் வழியாக, D பிளாஸ்மா சவ்வு வழியாக. சரியான பதில் D பிளாஸ்மா சவ்வு வழியாக. 5. வேர்த்தூவி செல்கள் ஒரு பாதி புகவிடும் சவ்வான செமி பெர்மியபிள் பிளாஸ்மா சவ்வு மூலம் மண்ணிலிருந்து நீரை ஆஸ்மாசிஸ் முறையில் உறிஞ்சுகின்றன. இது குறைந்த செறிவுள்ள பகுதியிலிருந்து அதிக செறிவுள்ள பகுதிக்கு நீர் மூலக்கூறுகளை நகர்த்துகிறது. உயர் உருப்பெருக்கம் மனிதர்களில் இந்த கடுமையான உடல்நல பிரச்சினைகளில் எதற்கு வழிவகுக்கும்? A வலுவான எலும்புகள் ஸ்ட்ராங்கர் போன்ஸ், B மேம்பட்ட பார்வை இம்ப்ரூவ்ட் விஷன், C சிறுநீரக பிரச்சினைகள் கிட்னி ப்ராப்ளம்ஸ், D வேகமான வளர்சிதை மாற்றம் ஃபாஸ்டர் மெட்டபாலிசம். சரியான பதில் C சிறுநீரக பிரச்சினைகள் கிட்னி ப்ராப்ளம்ஸ். 4. சரியான விடை C சோகஸ்மெலி. உயிர் உருப்பெருக்கம் என்பது உணவுச் சங்கிலியில் பாதரசம் போன்ற நச்சுப் பொருட்கள் அதிகரிப்பதை குறிக்கிறது. இது மனிதர்களில் சிறுநீரக பாதிப்பு மற்றும் நரம்பு மண்டல பாதிப்புகளை ஏற்படுத்துகிறது. கச்சா எண்ணெய் பொதுவாக எங்கிருந்து எடுக்கப்படுகிறது? A எரிமலை வெடிப்புகளிலிருந்து, B துளையிடுதல் மூலம் பூமியிலிருந்து, C கடல் மேற்பரப்பிலிருந்து, D வளிமண்டலத்திலிருந்து. சரியான பதில் B துளையிடுதல் மூலம் பூமியிலிருந்து. 10. கச்சா எண்ணெய் என்பது பூமிக்கு அடியில் அல்லது கடலடியில் உள்ள பாறை அடுக்குகளுக்கு இடையே துளையிடுவதன் மூலம் பிரித்தெடுக்கப்படுகிறது. இது பல மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு புதையுண்ட உயிரினங்களின் சிதைவிலிருந்து உருவாகிறது. எந்த வகையான அமைப்பில் இரசாயன பொருட்களை எடை போட தூலாக்கோல் தராசுகள் பயன்படுத்தப்படுகின்றன? A நூலகங்கள் லைப்ரரிஸ், B உடற்பயிற்சி கூடங்கள் ஜிம்னேசியம்ஸ், C சமையலறைகள் கிச்சன்ஸ், D ஆய்வகங்கள் லபோரட்டரிஸ். சரியான பதில் D ஆய்வகங்கள் லபோரட்டரிஸ். 10. சரியான விடை டி சோகஸ்மெலி. வேதியியல் சோதனைகளில் மிக துல்லியமான எடையை பெற ஆய்வகங்களில் இயற்பியல் தராசுகள் அல்லது தூலாக்கோல் தராசுகள் பயன்படுத்தப்படுகின்றன. இவை மில்லி கிராம் அளவில் கூட துல்லியமாக அளவிட உதவும். மரபணு படியாக்கத்தில் விரும்பிய டிஎன்ஏ பகுதியை தனிமைப்படுத்த எந்த வகை நொதி பயன்படுத்தப்படுகிறது? A லைகேஸ் நொதிகள் லிகேஸ் என்சைம்ஸ், B பாலிமரேஸ் நொதிகள் பாலிமரேஸ் என்சைம்ஸ், C ஹெலிகேஸ் நொதிகள் ஹெலிகேஸ் என்சைம்ஸ், D ரெஸ்ட்ரிக்ஷன் நொதிகள் ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்ஸ். சரியான பதில் D ரெஸ்ட்ரிக்ஷன் நொதிகள் ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்ஸ். சரியான விடை ரெஸ்ட்ரிக்ஷன் நொதிகள் டிஎன்ஏ இழைகளை குறிப்பிட்ட இடங்களில் துண்டிக்கும் மூலக்கூறு கத்தரிக்கோல் என்று அழைக்கப்படுகின்றன. இவை மரபணு பொறியியலில் விரும்பிய டிஎன்ஏ துண்டுகளை பிரித்தெடுக்க பயன்படுகின்றன. தற்போது அறியப்பட்ட மொத்த தனிமங்கள் எத்தனை? A 92, B 200, C 100, D 118. சரியான பதில் D 118. சரியான விடை டி சோகஸ்மெலி. தற்போது தனிம வரிசை அட்டவணையில் மொத்தம் 118 தனிமங்கள் கண்டறியப்பட்டு வரிசைப்படுத்தப்பட்டுள்ளன. இதில் 94 தனிமங்கள் இயற்கையில் கிடைப்பவை, மற்றவை ஆய்வகங்களில் உருவாக்கப்பட்டவை. ஒரு செல்லுக்குள் உட்கருவை தவிர்த்து ஆனால் செல் நுண்ணுறுப்புகளையும் உள்ளடக்கிய பொருளுக்கான சொல் என்ன? A சைட்டோபிளாசம் சைட்டோபிளாசம், B சைட்டோசால்
சைட்டோசோல். சி. நியூக்ளியோபிளாசம், நுக்ளியோபிளாசம். டி. புரோட்டோபிளாசம், புரோட்டோபிளாசம். சரியான பதில் ஏ. சைட்டோபிளாசம், சைட்டோபிளாசம். 9. சரியான விடை ஏ. சோகஸ்மெலி சைட்டோபிளாசம் என்பது செல் சவ்வுக்கும் உட்கருவுக்கும் இடைப்பட்ட பகுதியில் உள்ள ஜெல்லி போன்ற திரவம் மற்றும் நுண்ணுறுப்புகளை உள்ளடக்கியது. இது செல்லின் வளர்சிதை மாற்றங்கள் நடைபெறும் முக்கிய இடமாகும். ஆண் கழுதையை பெண் குதிரையுடன் இனச்சேர்க்கை செய்வதன் மூலம் எந்த விலங்கு உற்பத்தி செய்யப்படுகிறது? ஏ. ஒரு கழுதை, a donkey. பி. ஒரு வரிக்குதிரை, a zebra. சி. ஒரு கோவேறு கழுதை, a mule. டி. ஒரு ஹின்னி, a henny. சரியான பதில் சி. ஒரு கோவேறு கழுதை, a mule. 10. ஆண் கழுதை மற்றும் பெண் குதிரைக்கு இடையே நடக்கும் கலப்பினச் சேர்க்கையினால் கோவேறு கழுதை, மியூல், உருவாகிறது. இது குதிரையின் வலிமையையும் கழுதையின் சகிப்புத்தன்மையையும் கொண்ட மலட்டுத்தன்மை உடைய விலங்காகும். 1808ஆம் ஆண்டில் எந்த அணு மாதிரி முன்மொழியப்பட்டது? ஏ. ரூதர்போர்ட்டின் மாதிரி, ரூதர்ஃபோர்ட்ஸ் மாடல். பி. டால்டனின் மாதிரி, டால்டன்ஸ் மாடல். சி. போரின் மாதிரி, பார்ஸ் மாடல். டி. தாம்சனின் மாதிரி, தாம்சன்ஸ் மாடல். சரியான பதில் பி. டால்டனின் மாதிரி, டால்டன்ஸ் மாடல். சரியான விடை ஜான் டால்டன் 1808ஆம் ஆண்டு அணு என்பது பிளக்க முடியாத மிகச்சிறிய துகள் என்ற கொள்கையை வெளியிட்டார். இதுவே நவீன அணுவியலின் முதல் அறிவியல் பூர்வமான அணு மாதிரியாக கருதப்படுகிறது. அரிசி, பருப்பு, உப்பு, மிளகாய், மிளகு மற்றும் நெய் ஆகியவற்றை இணைத்து உருவாகும் கலவைக்கு எடுத்துக்காட்டு என்ன? ஏ. பொங்கல், பொங்கல். பி. ஆழ்துளை கிணற்று நீர், போர்வெல் வாட்டர். சி. பால், மில்க். டி. உப்பு கரைசல், சால்ட் சொல்யூஷன். சரியான பதில் ஏ. பொங்கல், பொங்கல். 10. பொங்கல் என்பது பல்வேறு உணவுப் பொருள்களை ஒரு குறிப்பிட்ட விகிதமின்றி இயற்பியல் முறையில் கலந்து உருவாக்கப்படும் ஒரு கலவை ஆகும். இதில் உள்ள பகுதிப் பொருள்களை நாம் எளிதாக பிரித்தறிய முடியும். மரங்கள் வெட்டப்படும் போது அரிக்கப்பட்ட மண்ணுடன் சேர்ந்து என்ன இழக்கப்படுகிறது? ஏ. கரிமப் பொருட்களின் சிதைவு. பி. காற்றின் தரம். சி. ஊட்டச்சத்துகள். டி. நீர் தேக்கும் திறன். சரியான பதில் சி. ஊட்டச்சத்துக்கள். கேள்வி 6. மரங்கள் வெட்டப்படும்போது மண்ணின் மேல் அடுக்கு அரிக்கப்பட்டு தாவர வளர்ச்சிக்கு தேவையான நைட்ரஜன், பாஸ்பரஸ் போன்ற முக்கிய ஊட்டச்சத்துக்கள் அடித்துச் செல்லப்படுகின்றன. இது மண்ணின் வளத்தை முற்றிலுமாக பாதிக்கிறது. ஒரு மின்சுற்று கூறுகளின் எந்த பண்பு மின்னூட்டத்தின் ஓட்டத்தை எதிர்க்கிறது என விவரிக்கப்படுகிறது? ஏ. அதன் மின்தேக்குத்திறன். பி. அதன் நீளம். சி. அதன் மின்தடை. டி. அதன் மின்னழுத்தம். சரியான பதில் சி. அதன் மின்தடை. சரியான விடை சி. சோகஸ்மெலி ஒரு கடத்தியின் வழியாக மின்னூட்டம் அல்லது மின்னோட்டம் பாய்வதை எதிர்க்கும் பண்பு மின்தடை, ரெசிஸ்டன்ஸ் எனப்படும். இதன் அலகு ஓம் ஆகும். தவறான விடைகள். ஏ. மின்தேக்குத்திறன் என்பது மின்னோட்டத்தை சேமித்து வைக்கும் திறனை குறிக்கிறது. விவரிக்கப்பட்ட பரிசோதனைக்கு தேவைப்படாத பொருள் பின்வருவனவற்றில் எது? ஏ. சோதனை குழாய், டெஸ்ட் டியூப். பி. முகவை, பீக்கர். சி. ஹைட்ரில்லா தாவரம், ஹைட்ரில்லா பிளான்ட். டி. மண், சால். சரியான பதில் டி. மண், சால். 10. சரியான விடை டி. சோகஸ்மெலி ஒளிச்சேர்க்கையின் போது ஆக்சிஜன் வெளியேறுவதை நிரூபிக்கும் ஹைட்ரில்லா சோதனையில் நீர்வாழ் தாவரம் பயன்படுத்தப்படுவதால் மண் தேவையில்லை. இச்சோதனை ஒரு முகவையில் உள்ள நீரில் மட்டுமே மேற்கொள்ளப்படுகிறது. கொடுக்கப்பட்ட எடுத்துக்காட்டுகளில் பல்வேறு அமிலங்களுடன் தொடர்ந்து வினைபுரிவதாக காட்டப்படும் காரம் எது? ஏ. கால்சியம் ஹைட்ராக்சைடு, கால்சியம் ஹைட்ராக்சைடு. பி. பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு, பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு. சி. சோடியம் ஹைட்ராக்சைடு, சோடியம் ஹைட்ராக்சைடு. டி. அம்மோனியம் ஹைட்ராக்சைடு, அம்மோனியம் ஹைட்ராக்சைடு. சரியான பதில் சி. சோடியம் ஹைட்ராக்சைடு, சோடியம் ஹைட்ராக்சைடு. 1. சோடியம் ஹைட்ராக்சைடு, NaOH, ஒரு வலிமையான காரம். இது வேதியியல் சோதனைகளில் அமிலங்களுடன் வினைபுரிய அடிக்கடி பயன்படுத்தப்படுகிறது. இது அமிலங்களுடன் சேர்ந்து உப்பையும் நீரையும் உருவாக்கும் நடுநிலையாக்கல் வினைக்கு முக்கிய உதாரணமாகும். 2. ரேடியோ பாஸ்பரஸ், பீமோண்ட் 2,
எதற்காக பயன்படுத்தப்படுகிறது? ஏ. பூச்சிகள் மற்றும் ஒட்டுண்ணிகளை கொல்ல. பி. பயிர் உற்பத்தியை அதிகரிக்க. சி. அறுவை சிகிச்சை கருவிகளை கிருமி நீக்கம் செய்ய. டி. தோல் நோய்களுக்கு சிகிச்சையளிக்க. சரியான பதில் டி. தோல் நோய்களுக்கு சிகிச்சையளிக்க. சரியான விடை டி. சோகஸ்மேலி கதிரியக்க பாஸ்பரஸ் B32 தோல் நோய்கள் மற்றும் இரத்த சிவப்பணுக்கள் அதிகரிப்பு பாலிசைதேமியா வேற போன்ற சிகிச்சைகளில் பயன்படுத்தப்படுகிறது. இது பீட்டா கதிர்களை வெளியிட்டு பாதிக்கப்பட்ட செல்களை கட்டுப்படுத்துகிறது. ஒலியின் வேகத்திற்கான சூத்திரத்தில் 2 டி எதை குறிக்கிறது? ஏ. இழுவிசை டென்ஷன். பி. எடுத்துக்கொண்ட நேரம் டைம் டேக்கின். சி. மொத்த தூரம் டோட்டல் டிஸ்டன்ஸ். டி. வெப்பநிலை டெம்பரேச்சர். சரியான பதில் பி. எடுத்துக்கொண்ட நேரம் டைம் டேக்கின். ஒலியின் வேகத்தை கணக்கிடும்போது டி என்பது ஒலி மூலத்திலிருந்து சென்று பிரதிபலித்து திரும்ப எடுத்துக்கொண்ட நேரத்தை குறிக்கிறது. இது எதிரொலி முறையை பயன்படுத்தி தூரத்தை கணக்கிட பயன்படுகிறது. நீங்கள் எத்தனை சரியாக பதிலளித்தீர்கள்?